அந்த அம்மையார் வானதி சீனிவாசனை கேட்குறேன், ஸ்டாலினை பற்றி, அவர் மனைவியை பற்றி, அவர் மகனை பற்றி, குடும்பத்தை பற்றி அவர் பேசியிருக்கார் இல்லையா, அந்த லைனில் மோடியை பேசிட்டு எவனாவது யூபி பிஆரில் உயிரோடு இருக்க முடியுமா? ஏதாவது ஒரு சேனல் நடத்த முடியுமா? அதை சொல்லுங்கள் முதல்ல. அல்லது ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதாவை பற்றி அப்படி பேசிட்டு இங்கே இருந்திருக்க முடியுமா? வீட்டுக்கு ஆட்டோ வந்துடும். ஆமாம், அப்புறம் என்ன நியாயம் பேசுகிறீங்க? அதான் சொல்கிறேனே, அவங்க ஃபாசிஸ்டுகள், நீங்கள் டெமோக்ரஸி பேசுகிறவங்க இல்லை. அதான் நீங்கள் டெமோக்ரஸின்னாக்கா நாங்கள் பதம் பார்ப்போம் அப்படின்றது தான். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இது நல்ல பாயிண்ட்டு. அவங்க ஃபாசிஸ்டுகள், நீங்கள் ஜனநாயகவாதி, நீங்கள் இப்படி நடக்கலாமா? கேள்வி என்னன்னாக்கா, அவங்க ஃபாசிஸ்ட்டு, சவுக்கு யார்? ஃபாசிஸ்டுகளின் எடுபிடி. அவங்களே இப்படி தான் நடத்தணும். ஜனநாயகவாதிகள் அவங்களுக்கு ஒன்றும் கையில் தாங்க முடியாது. ஃபாசிஸ்டுகளின் எடுபிடிகளுக்கு செய்ய வேண்டியது கரெக்டாக செய்யப்படவில்லைன்றதான் என்னுடைய கருத்து.